திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ சொல்லுங்க வணங்கிடுமே வணங்கிடுமே. திருக்கரத்தா திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் குயவன் கையில் களிமண்ணா களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுமே. குயவன் கையில் குயவன் கையில் சொல்லுங்க களிமண்ணா களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே நடக்கையிலே தீபமாக தீபமாக நடத்திடும் ஆண்டவரே வழி நடத்தும். காரிருளில் காரிருளில் நடக்கையிலே வழி நடத்தும். எல்லா கைகளை உயர்த்தி காரிருளில் காரிருளில் நடக்கையிலே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் சொல்லுங்க ஆழ்கடலில் ஆழ்கடலில் அலைகளினா அலைகளினா அசையும் போது
என் படகு ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ராத்திரி வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி, சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத சில இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில தோல்விகள், திடீரென்று எதிர்பார்க்காத பலவீனங்கள், வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், நம்ம ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்ம ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் குழம்பும் போது ஏன் இது நடந்துச்சு, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, எதனால இந்த தோல்வி, இப்படியெல்லாம் நாம் புலம்பிட்டு இருக்கிறத விட ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்துல இருப்பது தான் நமக்கு பலன். ஆண்டவர் சமூகம் ஒன்றுதான் நமக்கு பலன். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என் ஆத்தும நேசர் எனக்கு உண்டு, என் ஆத்தும நேசர் எனக்கு உண்டு, என் ஆத்தும நேசர் எனக்கு உண்டு. ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குகிறீர். தாவீது சொல்லுகிறார் சங்கீதங்களிலே, கர்த்தர் என்னை தாங்குகிறார். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் என்னை தாங்குகிறார். நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, துர்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டாம். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ, கர்த்தரை நம்பியிருக்கிறவனுக்கோ கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளும். அநேக போராட்டங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். துன்மார்க்கனுக்கு கிருபை கிடையாது. ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்து நடத்துகிறவர், தாங்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர், தப்பிச் செல்ல வழிகளை திறக்குகிறவர். சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆத்ம நண்பர், என் நேசர் எனக்கு உண்டு. சொல்லுங்க, அலைகடல் நாள் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் நேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். சொல்லுவோமா? ஆத்ம நண்பர் சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்காய், அவர் நமக்காய் ஜீவன் தந்து
கண்களினா காண்கின்றேனே இன்ப காணா தேசமாய் கண்களினா கண்களினா காண்கின்றேனே இன்ப காணா தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா ஆணுதினமீ வானைந்திடுமே. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க சித்தம் போல உங்க விருப்பம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்க விருப்பம் போல சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. துதி ஆராதனை வேளை நல்ல வாய்களை திறந்து துதிக்கும் போது ஆண்டவரே நம் நடுவில் உலாவுகிறார். அவர் பிரசன்னத்தாலே நம்மை நிரப்புகிறார். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க சித்தம் போல என்னை வணைந்து நடத்துங்கப்பா. உங்க சித்தம் போல எங்களை வணைந்து நடத்துங்க. ஒரே நாளிலே நாம் நீதிமான்களாயிர முடியாது. ஒரே நாளிலே பரிசுத்தமாகிற முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் பரிசுத்தத்துக்கு மாத்திரம் எல்லை இல்லை. சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய செய்யதான் நாம் பரிசுத்தமாக முடியும். ஆண்டோட சித்தத்தை, ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்கும் போதுதான், அந்த வழிகளில நாம் நடக்கும் போதுதான், ஆண்டவருடைய பாதையில நாம் நடக்கும் போதுதான், கர்த்தருடைய கரத்துல நாம் இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். நல்ல வாய்களை திறந்து பரிசுத்தமா வாழ முடியும். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா உங்க சித்தம் போல எங்களை நடத்துங்க. உங்க விருப்பம் போல என்னை நடத்துங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரனை தாங்குகிறார். கர்த்தரனை தாங்குகிறார். என் ஆத்துமாவை மீட்டவர், என் ஆத்துமாவை ரட்சித்தவர், என்னை மரண வாசலிலிருந்து நீங்களாக்கினவர், எல்லா துர்மார்க்கமான காரியத்திலிருந்து என்னை தப்புவிக்கிறவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். என் பலனாய் இருக்கிறார். என் கண்மலையாய் இருக்கிறார். என் பலனாய் இருக்கிறார். ஓ ரபா ஷந்தலபா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என் பலனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீரே என் பலனாய் இருக்கிறீர். நீரே என் பலனாய் இருக்கிறீர். உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் தூதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் தூதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. சொல்லுங்க, நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம்,
என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தாரோ, கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லலாம். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய எல்லாரும் சொல்லுங்க. என் பல நீர்தான் அப்பா, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் பலவான்கள், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து என் கரம் பிடித்து தூக்கி என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய ஷகரபனஹோரியா தெரே அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹalleluya. அவரே நம் பலனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாடல் எந்த பாடல்ல? தாவீதோடைய பாடல். அதிகாரம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்புமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சிப்புமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. நல்ல கைகளை உயர்த்தி துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹalleluya. நேரம் இருந்தா அந்த ராத்திரி நீங்க 22வது சங்கீதத்தை நீங்க வாசிங்க. ரொம்ப அருமையான சங்கீதம். தாவீது சவுலின் கைகளுக்கு ஆண்டவர் தப்புவித்தார். ஆகவே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு வசனம் 20வது வசனம் வாசித்தீங்கன்னா, என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். 18லேருந்தே வாசிக்கிறேன். என்னிலும் பலவான்களை இருந்தும் என் பலத்த சத்துருவுக்கும்
என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். 20வது வசனம், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால விசாலமான இடத்தில என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க, சொல்லுங்க, ஆண்டவர் மாத்திரம் உங்கள் மேல பிரியமா இருந்துட்டார்னா ஆண்டவர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நெருக்கத்தின் சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மாத்திரம் நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் பிரியமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நம்மை விசாலத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசாலத்துக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாய் பரிசுத்தமா ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் பிரியமாய் நடந்துட்டா போதும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், விசாலமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம், வனாந்திரத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம், பிரச்சனையின் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையில ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். தாவீது ராஜாக்கு எத்தனையோ படை வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகளாய் இருந்தாலும் தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரே எனக்கு பலனாய் இருக்கிறார், கர்த்தரே என் நம்பிக்கையாய் இருக்கிறார், நான் நம்பும் கேடகமாய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்த உடனே நம்ம செய்கிற காரியம், ஒரு 4 பேருக்காவது ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, மனுஷ உதவியை கேட்போம், ஆட்கள் பலத்தை தேடுவோம், அங்க இங்க எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. தாவீது பாருங்க, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், தாவீதுடைய லைஃப்ல சக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரையே அவர் நம்பியிருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருப்பேன்ப்பா, உண்மையே நம்பியிருப்பேன், உண்மையே நான் சார்ந்திருப்பேன். நல்ல கையை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருப்பப்பா. ஹல்லேலூயா. என் பல நீர்தான் அப்பா. சொல்லுங்க, என் பல நீர் தான். பணம் பலன் எல்லாம் அற்று போகும், மனுஷ பலன் எல்லாம் அற்று போகும், மனுஷ பலன் எல்லாம் அற்று போகும். சொல்லுங்க, கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். இன்னைக்கு சில காரியங்களுக்கு நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க, மாம்ச பலத்துல போராடி கொண்டிருக்கிறீங்க, அதனாலதான் இன்னும் தீர்வுகளை காண முடியல, இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ரீதியில நீங்க போராடி பாருங்க, கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தி துதித்து பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே காரியத்தை உண்மையில வைக்கிறப்பா, ஆண்டவரே என் பாரத்தை உண்மையில வைக்கிற, ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல வைக்கிறப்பா. நீங்க மறந்துட்டு துதிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக வைங்க, ஆண்டவருடைய பாதத்துல வைங்க. ஆண்டவரை நீங்க நடத்துங்கப்பா, இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு முடிவை கொடுங்கப்பா, இந்த வியாதியில எனக்கு ஆண்டவர் சுகத்தை நீங்க கொடுங்கப்பா சொல்லி கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் கதவுகளை திறப்பார், மனிதன் அடைத்த கதவுகளை திறப்பார், சத்துரு அடைத்த கதவுகளை திறப்பார். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு நீதியை கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமாக குற்றங்களை வைத்திருக்கலாம், வீண் பழிகளை சொல்லியிருக்கலாம். நீதிமான் காலை தள்ளாட ஒரு நாளும் விடமாட்டார், ஒரு நாளும் விடமாட்டார். நீதிமான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே, என் பலனாகிய, சொல்லுங்க, உம்மில் அன்பு கூறுவே, உம்மில் அன்பு, சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே, சொல்லுங்க, என் பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே நானும்
அன்பு கூறுவே. அவர் அன்பு கூறுகிற எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். வாசிக்கலாம்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற, அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறவர். தாவீதோட லைஃப்ல இந்த சங்கீதத்தை வாசிக்கும் மீண்டும் ஞாபகம் வருது. தாவீது சவுலுக்கு எந்த துரோகமும் செய்யல, ஆனா சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொல்ல நினைத்த போதும், சவுலுக்கு நேராக ஈட்டி எல்லாம் வீசும் போதெல்லாம் ஆண்டவரே தாவீதை தப்புவித்தார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய், தாவீதோட ஜீவனுக்கு விரோதமாய் எவ்வளவு போராடியும் தாவீதை ஒன்னும் செய்ய முடியல. காரணம், தாவீது நம்பி இருந்தது கர்த்தரை. தாவீதுடைய பலன் எது? கர்த்தர் தான் தாவீதுக்கு பலன். தாவீதுக்கு எது நம்பிக்கை? கர்த்தர் தான் தாவீதுக்கு நம்பிக்கை. தாவீதுக்கு எது கேடகம்? கர்த்தர் தான் கேடகம். தாவீதுக்கு எது பலன்? கர்த்தர் தான் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் கூறுவே. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. எல்லா சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்குவீராக. நானும் அன்பு கூறுவே. சொல்லிக்கொண்டே இருக்கேன், பலனாகிய கர்த்தாவே. ஓ ரபஷதலா, உங்களுக்கு விரோதமாய் 1000-10,000 பேர்கள் எழும்பலாம், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரே உன் பலனாய் இருக்கிறார். கர்த்தாவே நானும் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. சொல்லலாமா? என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, என்னிலும் அதிகமான பலவான்கள் எழுப்பினாலும் கர்த்தரை எனக்காக யுத்தம் செய்வார். என் ஆபத்து நாளில் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சொல்லலாம், நீங்க சொல்லலாம், என்னால போராட முடியல. என்னிலும் பலவான்களா இருக்கிறார்கள், என்னிலும் பலவான்களா இருக்கிறார்கள், என்னிலும் ஞானவான்களா இருக்கிறார்கள், என்னிலும் திறமைசாலிகளா இருக்கிறார்கள். நீங்க சொல்லலாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரே நமக்கு பலனாய் உதவி செய்வார். சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் சொல்லலாம், என் பலனாகிய கர்த்தாவே. நீங்க பாடும்போதே உங்க சரீரங்களிலே தேவ பலன், எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக.
எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. என் பலனாகிய இன்றைக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் அப்பா. என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர்க்கே மகிமை, ஆண்டவர்க்கே மகிமை. ஓ ஹalleluya. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் பலன். என் பலன் நீர்தான் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பலன் நீர்தான் அப்பா. நான் நம்பும் துருகம் நீர்தான் ஆண்டவரே. என் கேடகம் மறைவிடம் நீர்தான் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ராமனசியாத்தலா. என் நினைவெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் தாகமெல்லாம் நீரே. சொல்லலாம். என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் வளரணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. என் நினைவெல்லாம் என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லுங்க. என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, சொல்லுங்க. என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. வாஞ்சையோடு சொல்லலாமா? மழையாக உங்க அபிஷேகத்தால் உங்க பிரசன்னத்தால் முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லுங்க. என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே,
அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. சொல்லுங்க, என் அன்பே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தாய் என்பே தகப்பன் என்பே தனிமகிலே எந்தன் துணை என்பே சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே மனவாட்டியே, மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே மனவாட்டி மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே உயிரே. எத்தனை பேரால சொல்ல முடியும், அவரே நம் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு தனிமையின் பாதையில இருக்கலாம். சொல்லுங்க, நீரே என் துணை ஆண்டவரே. ஒரு வீட்டுல நீங்க தனியா இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு யாரும் இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, கணவன் இல்லையே, மனைவி இல்லையே. இன்னைக்கு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை. அவரே நமக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, நீரே என் துணையா இருக்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதலாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் மனவாளன், நீரே என் துணை, நீரே என் தகப்பன், நீரே என் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் துணை, நீரே என் துணை. மீண்டுமாய் சொல்லலாமா? தாயென்பே தகப்பன் என்பே தனிமையிலே என் துணை என்பே சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே தாயென்பே தாயென்பே தகப்பன் என்பே தனிமையிலே எந்தன் துணை என்பே சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே சொல்லலாமா? மனவாட்டி இயேசுவே,
இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே சொல்லுங்க என் அன்பே என் அன்பே என் உயிரே சேர்ந்து சொல்வோம் என் அன்பே என் உயிரே உம்மோடு உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே சொல்லுங்க உந்தன் சித்தம் ஐயா உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே உயிரே மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன் கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன் மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன் கீழ்காற்று வீசும் என்று நான் பார்த்திருந்தேன் மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே மழையாக இறங்கணுமே என்னை முழுதும் நனைக்கணுமே மழையாக தாகத்தோடு கேட்கலாமா சொல்லுங்க ஷஹாதரபா ரியந்தரை மனசியாந்தலவோ ரியந்தரை மழையாக இறங்கணுமே என்னை நனைக்கணுமே மழையாக இறங்கணுமே ஒவ்வொரு வீடுகளிலே உங்க பிரசனம் ஒவ்வொரு மேலும் உங்க அபிஷேகத்தின் மழை ஜீவ நதி முழுவதும் நனைக்கணுமே மழையாக ஒரு நதி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருந்து ஒரு ஜீவ நதி எங்களை நோக்கி பாய்வதாக சொல்லுங்க. ஆண்டவர் என் மேல முழுவதுமா உங்க மகிமையின் பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம். ஷகதரபனயந்தரே
நானை கணுமே மழையாக. ஓ ஷபபா ரத்தலமா, எல்லா காரிருள்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. ஒவ்வொரு வீடும் தேவ பிரசன்னத்தால நிரப்பப்படுவதாக. இறங்கணுமே என்னை முழுவதும் கணுமே மழையாக. ஷகபலஹதரமா சேத்ரியாதரமா, என்னை முழுவதும். கேட்டுக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. அப்பா, மழை போல, மழை போல, மழை போல என் மேல ஒரு அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் என் மேல ஒரு பிரசன்னம், தெய்வீக வல்லமை, தெய்வீக சுகம், கட்டுகளை அரிக்கிற வல்லமை, வியாதிகளை நீக்குகிற வல்லமை, உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை. இறங்கணுமே நானை கணுமே மழையாக. ஹalleluya. ரிபாலா ஷதலமா, வறண்டு போயிருக்கிற வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ ஷகபா, ஆத்துமால ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவி. சோர்வில தரித்திரத்தில மூழ்கி இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ ஹalleluya. மழையாக உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் வரை அது அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் போது அது உயிர்ப்பிக்கப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது அது உயிர்ப்பிக்கப்படும். சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ, மரித்து போயிருக்கிற கற்பங்கள், செத்து போயிருக்கிற அவயங்கள் இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஓ ஹalleluya. மழையாக என் குடும்பத்தின் மேல இறங்கட்டும் அப்பா. என் குடும்பத்தின் மேல, என் வீட்டின் மேல உங்க அபிஷேகத்தின் வல்லமை, உங்க மகிமையின் பிரசன்னம். ஷதரபரஹா, நானை காணுமே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. சொல்லுங்க.